Exercise 8.3 question number 9. Show that the points 2, minus 1, 3, 4, 3, 1 and 3, 1, 2 are collinear. இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு கொடுத்த 2, minus 1, 3 அப்படிங்கிறது OA வெக்டார்னு எடுத்துக்கணும். அப்போ OA வெக்டாருங்கிறது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப். அடுத்தது OB வெக்டார்னு எடுத்துக்கணும். அது 4i கேப் plus 3j cap plus k cap and 3, 1, 2ங்கிறத OC வெக்டார்னு எடுத்துக்கணும். OC வெக்டார் equal to 3i cap plus j cap plus 2k cap. இப்போ OA, OB, OC மூணு நமக்கு தெரிஞ்சிச்சு. கொலினியர் அப்படிங்கும்போது AB வெக்டாரும் AC வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். AB வெக்டார்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் கண்டுபிடிக்கணும். AC வெக்டார் அப்படிங்கும்போது OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ஃபஸ்ட்டு 2, minus 1, 3 இருக்குது. அடுத்து 4, 3, 1 இருக்குது. தேர்ட் பாயிண்ட் 3, 1, 2 இருக்குது. இது பொசிஷன் வெக்டார்ஸ்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு OA வெக்டார்னு எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் 2, minus 1, 3 இருக்குது. அப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப். அடுத்து மைனஸ் 1 இருக்கிறனால மைனஸ் j கேப். அதாவது ப்ளஸ் 3 கேப் கே கேப். அடுத்தது OB வெக்டார்னு எடுத்து 4i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் கே கேப். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஓசின்னு எடுத்துகிட்டு OC வெக்டார்னு 3i கேப்பு ப்ளஸ் j கேப்பு ப்ளஸ் 2k கேப் அதை எடுத்துக்கிங்க. இப்போ கொலினியர் அப்படின்னு சொன்னால் நம்ம AB வெக்டார் AC வெக்டார் கண்டுபிடிக்கணும். AB வெக்டார் அப்படிங்கும்போது OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு அர்த்தம். AC வெக்டார்ங்கிறது OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார். நமக்கு AB வெக்டாருங்கும்போது OBன்னு தெரியும், OAவும் தெரியும். அதே மாதிரி ஏசியில் OCயும் தெரியும், OAவும் தெரியும். ஸோ நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு AB வெக்டார் கண்டுபிடிக்க. AB வெக்டாருங்கும்போது OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். இப்போ OB வெக்டார்ங்கிறது நமக்கு 4i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் கே கேப் அது எழுதிட்டு அப்புறம் மைனஸ் OA வெக்டார் அப்படிங்கும்போது அங்கே 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப் இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4iயில் நான் 2i மைனஸ் பண்ணால் பேலன்ஸு 2i கேப்பு. அடுத்தது 3j மைனஸ் மைனஸ் ஜே இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 4jன்னு ஆகிடும். 4j கேப்பு. அடுத்தது k கேப்பு மைனஸ் 3k கேப்பு. அப்போ பேலன்ஸு மைனஸ் 2k கேப். அப்போ AB வெக்டார் அப்படிங்கும்போது நமக்கு 2i கேப்பு ப்ளஸ் 4j கேப்பு மைனஸ் 2k கேப். AC வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார். OC எழுதிட்டு மைனஸ் OA வெக்டார் எழுதியாச்சு. இப்போ மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 3a இருக்குது, அங்கே 2a இருக்குது. 3a மைனஸ் 2a அப்படின்னு பேலன்ஸ் I வெக்டார். இந்த I கேப்னு போட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே j இருக்குது, அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ j ப்ளஸ் j அப்படிங்கும்போது 2j கேப்பு. அப்புறம் k கேப் பார்க்கும்போது இங்கே 2 இருக்குது, அங்கே மைனஸ் 3k இருக்குது. 2 மைனஸ் 3k அப்படிங்கும்போது k. அப்போ I கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் k கேப். இதுதான் நமக்கு ஏசி. AB வெக்டாரில் 2 காமனாக எடுத்துடலாம். அப்போ 2 காமனாக எடுத்தால் ப்ராக்கெட்டில் I கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் k கேப் அப்படின்னு கிடைக்கிது. இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஆன்சரை பார்க்கும்போது அது ஏசியோட ஆன்சராக இருக்குது. அதனால் 2 இன்ட்டு AC வெக்டார்னு எழுதிடும். ஸோ AB வெக்டாருங்கிறது AC மாதிரி நமக்கு 2 மடங்கு இருக்குது.
அதனால் இந்த மாதிரி வந்தால் அது கோலினியர்னு அர்த்தம். ஏபிங்கிறது ஏசி மாதிரி 2 மாதிரி. தேர்ஃபோர் பாயிண்ட்ஸு இது ஃபஸ்ட்டு ஏன்னு வச்சுக்கிறோம். ஏபிசி இந்த 3 பாயிண்ட்ஸும் கோலினியர் அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது ஒரே நேர்கோட்டில் இந்த புள்ளிகள் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம்.